வணக்கம். ரீசெண்டா ஒரு கேஸ் ஸ்டடி வந்திருக்கு. என்னன்னா, இந்தியா தான் ஆபீஸ் ரொமான்ஸ்ல மெக்சிகோக்கு அடுத்து செகண்ட் பிளேஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுக்கு நிறைய சைக்காலஜிக்கலா ரீசன்ஸ் இருக்கு. அது என்ன அப்படின்றத நான் இந்த வீடியோட எண்டிங்ல உங்ககிட்ட ஷேர் பண்றேன். சோ இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இப்பதான் காலேஜ் முடிச்சிருக்கீங்க. நான் ஃப்ரெஷ்ஷா போயிட்டு கார்ப்பரேட் வேர்ல்டுக்குள்ள இப்பதான் நுழைய போறேன் அப்படின்னு நீங்க இருந்தீங்கன்னா, நீங்க கார்ப்பரேட் குள்ள போயிட்டு என்னென்ன பண்ணலாம், என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் உங்க கலீக் உங்ககிட்ட சொல்றது எல்லாமே ட்ரூவா இருக்கணும் அப்படின்னு எந்த அவசியமே கிடையாது. ஏன்னா நீங்க ஒர்க் பண்றது ஒரு கார்பரேட் என்வரான்மெண்ட். நான் சொல்றேன் பாருங்க, நான் ஒரு கம்பெனில ஒர்க் பண்றப்போ அங்க ஒருத்தர் இருந்தாரு. அவரு நான் கம்பெனில சேர்ந்ததுல இருந்து நான் கம்பெனியை லீவ் ஆகி போற வரைக்கும் அவரு நான் வேலையை விட்டு போக போறேன், வேலையை விட்டு போக போறேன் ஒவ்வொரு நாளும் சொல்லிட்டே இருந்தாரு. இன்னும் சொல்ல போனா அவர் அந்த கம்பெனில ஒரு சீனியர் எம்ப்ளாயுமே கூட. அண்ட் பாஸ்க்கு ரொம்ப எப்படி சொல்றது, ரைட் ஹேண்ட், லெஃப்ட் ஹேண்டு, சென்டர் ஹேண்ட் எல்லாம் அவருதான். அந்த மாதிரி ஒரு ஆளு. அவர் என்னன்னா, கம்பெனி ஸ்டார்டிங்ல இருந்து முடிகிற வரைக்கும் நான் இந்த வேலையை விட்டு போறேன்பா, என்ன பண்றாங்க, என்ன கம்பெனி நடத்துறாங்க அப்படின்னு நம்ம கிட்டே பேசுவாங்க. சோ நம்மளும் அப்படியா, ஓ பாரு பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு போல அப்படின்னு நினைப்போம். ஒண்ணுமே தெரியல. எப்படியும் நம்ம போறதுக்கு முன்னாடி அவர் போயிருவாரு, எப்படியும் ஒரு வாரத்துல காலி பண்ணிடுவாருன்ற மாதிரி அவர் பேசுவாரு. ஆனா நீங்களே அந்த கம்பெனியை காலி பண்ணிட்டு போனாலும் அவங்க காலி பண்ணிட்டு போக மாட்டாங்க. அவங்க ஜஸ்ட் ஒரு நெகட்டிவ் எனர்ஜி மட்டும் தான் அவங்க கிட்ட ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி நெகட்டிவ் எனர்ஜி யாருன்னா இருந்தாங்கன்னா அவங்க டெஃபினட்டா உங்களுடைய மென்டல் ஹெல்த்தை பயங்கரமா ஷேக் பண்ணி விட்டு போயிருவாங்க. சோ அவங்க சொல்றதெல்லாம் மோஸ்ட்லி மண்டைக்குள்ள எடுத்துக்காதீங்க. செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணும் அப்படின்னா நான் எது சொல்லுவேன்னா, கார்பரேட்ல எதையுமே பர்சனலா எடுத்துக்காதீங்க. ஏன்னா இப்போ நம்ம ஸ்கூல்லாம் படிக்கிறப்போ டீச்சர் இருப்பாங்க, அவங்களுடைய ஃபேவரட் ஒரு ஸ்டூடெண்ட் இருப்பாங்க, ஃபேவரட் பையன் ஃபேவரட் பொண்ணு இருப்பாங்க. அந்த மாதிரி நான் ஒரு சில ஸ்டார்ட் அப்ஸ்ல பார்த்தது என்னன்னா, ஒரு பாஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபேவரட் எம்ப்ளாயி இருப்பாங்க. சோ எதுவா இருந்தாலும் அந்த எம்ப்ளாயும் அவர்கிட்ட தான் போய் பேசுவாங்க. பாஸ்மே என்ன டக்குன்னு சொல்லணும், ஏதாவது ஷேர் பண்ணணும் அப்படின்னா அந்த எம்ப்ளாயி கிட்ட தான் கேட்பாங்க, பேசுவாங்க. சோ இப்படி இருக்கிறப்போ லெட் மீ கிவ் யூ a scenario. இப்போ இந்த பாஸ் இருக்காங்க, அவரோட ஃபேவரட்டான ஒரு எம்ப்ளாயி இருக்காங்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. மேபி அவங்கள விட, அந்த எம்ப்ளாயியை விட இன்னும் ஒருத்தர் பெட்டரா ஒர்க் பண்றவங்க வராங்க அப்படின்னா அந்த ஃபேவரட் எம்ப்ளாயி ரீப்ளேஸ் பண்ணப்படுவார். அதுதான் கார்பரேட்ல இருக்கக்கூடிய ஒரு ஹார்டான அக்செப்ட் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா இப்போ இவ்வளவு நாள் உங்க பாஸ் கிட்ட நல்லா பேசிட்டு இருப்பாரு, எல்லாமே உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணுவாரு, அவருக்கு ஹாப்பியா இருந்தாலும் சேடா இருந்தாலும் எல்லாமே உங்ககிட்ட சொல்லுவாரு. ஆனா உங்களை விட எஃபிஷியன்டா ஒர்க் பண்ற ஒரு எம்ப்ளாயி வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அந்த இடத்துல ரீப்ளேஸ் ஆயிருவீங்க, அந்த புது எம்ப்ளாயி அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. சோ கார்பரேட்ல எதையுமே நீங்க பர்சனலா எடுத்துக்காம உங்களோட ஒர்க் என்னவோ நீங்க அதை போய் பண்ணுங்க, உங்களோட 100% கொடுங்க. உங்களுடைய போர்ட்போலியோவை நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணி எந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்குறீங்களோ அது உங்களோட போர்ட்போலியோமே கூட. சோ அது உங்களுக்கு ஃபியூச்சர்ல கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போது, உங்களோட செல்ஃப் குரோத்க்கு எல்லாத்துக்குமே. அண்ட் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க ஒரு கம்பெனில வேலை பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு பாஸ் இருக்காங்க. சோ பாஸ் கிட்ட நீங்க வேலை பாக்குறீங்க. உங்களுக்கு ஒரே ஒரு பாஸ் தான். ஆனா உங்க பாஸ்க்கு நீங்க இல்லாம நிறைய எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. உளறனா இல்ல கரெக்டா தான் சொல்றேன். அதாவது உங்களுக்கு ஒரே ஒரு பாஸ் தான். ஆனா உங்க பாஸ்க்கு நீங்க இல்லாம நிறைய எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. விச் மீன்ஸ் நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் உங்க பாஸ் ஏதோ உங்களை திட்டுறாங்க, அதை நீங்க பர்சனலா எடுத்துக்கிட்டீங்க, ரொம்ப ஹர்ட் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு மேல தாங்க முடியாம ரெசிக்னேஷன் போட்டு நீங்க வீட்டுக்கு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க ரிசைன் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க பாஸ் ஃபீல் பண்ண மாட்டாரு. ஏன்னா உங்களை தாண்டி அவங்களுக்கு மேனேஜ் பண்றதுக்கு கிளைண்ட்ஸ் இருக்காங்க, ஹேண்டில் பண்றதுக்கு டீம் இருக்காங்க, மேனேஜர்ஸ் இருக்காங்க. இவங்க எல்லாருமே அவங்க பார்க்கணும். இது எல்லாத்தையுமே தாண்டி அவங்களுக்குன்னு ஒரு பர்சனல் லைஃப் இருக்கு, ஃபேமிலி இருக்கு. சோ இதுல நீங்க ஒரு டாட் கூட கிடையாது அவங்களுக்கு. ஆனா நீங்க அவங்க ஹர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரீங்க பாத்தீங்களா, நீங்க அந்த ஹர்ட்டான அந்த மென்டாலிட்டி, அந்த மைண்ட் செட்ல நீங்க ஒரு 1 மந்த் நீங்க ட்ராமால இருந்து நீங்க அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு வேணா டைம் எடுக்குமே தவிர உங்க பாஸ் உங்களை பெரிய விஷயமா கன்சிடர் பண்ணவே மாட்டாங்க. அதனாலதான் டைமுக்கு ஒர்க்குக்கு போங்க, டைமுக்கு லாக் ஆஃப் பண்ணிட்டு வெளியே வந்துருங்க. லாகின் டைம், லாக் ஆஃப் டைம், என்ன ஆஃபீஸ் டைமோ அதை முடிச்சுட்டு அப்படியே வந்துருங்க. வீட்டுக்கு வேலை பாக்குறீங்க அப்படின்னா நான் அதை உங்களோட பர்சனல் குரோத்துக்காக வேணா பாருங்கன்னு சொல்லுவேன். பிகாஸ் நீங்க என்ன ஒர்க் பண்ணாலுமே இது எனக்கு நடந்திருக்கு. லைக் ஒரு மந்த் நீங்க ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்குறீங்க, செகண்ட் மந்த் அந்த ரிசல்ட்டை விட டபுளா கொடுக்குறீங்க, தேர்ட் மந்த் அந்த ரிசல்ட்டை விட ட்ரிபிளா கொடுக்குறீங்க அப்படின்னா ஃபோர்த் மந்த் உங்களோட ரிசல்ட்ல 2 மடங்கோ இல்ல அட்லீஸ்ட் 1 மடங்கோ கம்மியாச்சுன்னா கூட அவங்க உங்களை எந்த அளவுக்கு ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்றது நீங்க இதுக்கு முன்னாடி கார்பரேட்ல ஒர்க் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ வேலைக்கு போங்க, ஒர்க் பண்ணுங்க, கலீக் கிட்ட ஒர்க் ரிலேட்டடா பேசுங்க, வீட்டுக்கு வந்துருங்க, சம்பளம் வாங்கிட்டு ஜாலியா இருங்க.
சோ இதை வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். மூணாவது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம், என்னால ஏத்துக்கவே முடியாத விஷயத்துல வந்து இதுவுமே ஒண்ணு, வி ஆர் அ ஃபேமிலி அப்படின்னுவாங்க. கார்பரேட்ல எப்படி ஃபேமிலியா இருக்க முடியும்னு எனக்கு வந்து தெரியல. நான் வந்து ஃபியூச்சர்ல ஒரு கம்பெனி ஆரம்பிச்சேன் அப்படின்னா நான் உங்ககிட்ட தெளிவா சொல்லிடுவேன், நீங்க வந்து ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்கா இருங்க, எல்லாருக்குமே ரெஸ்பெக்ட் கொடுத்து எல்லாரையுமே ஒழுங்கா ஈக்குவலா வந்து ட்ரீட் பண்ணுங்க, யாரையுமே வந்து டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ட்ரீட் பண்ணாதீங்க. இதுதான் இந்த கம்பெனியோடைய ஃபர்ஸ்ட் அண்ட் த ஃபோர்மோஸ்ட் எப்படி சொல்றது ஒரு கொள்கை அப்படின்னு மாதிரி நான் சொல்லுவேனே தவிர வி ஆர் அ ஃபேமிலி நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னு சொல்றேன் கேளுங்க. இப்போ நீங்க வந்து ஒரு கம்பெனில போய் ஜாயின் பண்றீங்க. நான் வந்து ஸ்டார்ட் அப் இது இந்த இடத்துல நான் ஒரு ஸ்டார்ட் அப் எக்ஸாம்பிளா எடுத்துக்கிறேன். ஒரு ஸ்டார்ட் அப்ல நீங்க போறீங்கன்னா ஒரு கிளைண்ட் புதுசா ஆன்போர்ட் ஆகுறாங்க அப்படின்றப்போ ஒரு எம்ப்ளாயியோட நீட் வந்து அவங்களுக்கு தேவைப்படுது. சோ ஒருத்தரை வேலைக்கு எடுப்பாங்க. வேலைக்கு எடுத்து அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா ட்ரெயின் பண்ணி அந்த கிளைண்டோட ஒர்க் எல்லாத்தையுமே இவங்களை பண்ண சொல்லி கிளைண்ட் கிட்ட இருந்து வர அந்த மணியை இந்த எம்ப்ளாயிஸ்க்கு பிரிச்சு கொடுக்கறது தான் ஒர்க்கா இருக்கும். இந்த இடத்துல சப்போஸ் அந்த புதுசா ஜாயின் பண்ண ஒழுங்கா அவங்களோட ரிசல்ட் வந்து கொடுக்கல, இல்ல வந்து ஒழுங்கா ஒர்க் பண்ண மாட்டாங்க, சில் பண்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல பெர்ஃபார்மன்ஸ் குறையும். எப்ப வந்து டைமுக்கு அந்த பெர்ஃபார்மன்ஸ் போலியோ கிளைண்ட் சாட்டிஸ்பாக்சன் இருக்காது. கிளைண்ட் சாட்டிஸ்பாக்சன் இல்லைன்னா கிளைண்ட் கிட்ட இருந்து query வரும். அந்த query தொடர்ந்துகிட்டே இருந்துச்சுன்னா கொஞ்ச நாள்ல query எல்லாமே கொஞ்ச நாள்ல சொல்லி சொல்லி பார்த்து கிளைண்ட் வந்து போயிருவாங்க. சோ இப்போ இங்க ஒர்க் பண்ற எம்ப்ளாயிக்கு மணி கொடுத்து ஆகணும் ஓனர், கரெக்டா? அப்படி இருக்கிறப்போ வி ஆர் அ ஃபேமிலி அப்படின்னா அவங்க உங்களை வேலையை விட்டு தூக்காமலாம் இருக்க மாட்டாங்க. நீங்க பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலன்னா உங்களை வந்து தூக்கிடுவாங்க. சோ யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட், நீங்க ஒர்க் பண்றதுனாலதான் அந்த கம்பெனில இருக்கீங்களே தவிர வி ஆர் அ ஃபேமிலி அப்படின்ற ஒரு பலூனுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சேஃப் கிடையாது. இதை பேசுறதுனால எனக்கு என்ன பேக் ஃபயர் ஆகுமான்னு தெரியலையே. ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னா அதோட ரிவார்டை நீங்க எடுத்துக்கோங்க. சப்போஸ் நீங்க ஒர்க் பண்ணல அப்படின்னா அந்த ஒர்க் யார் பண்ணாங்களோ அவங்களுக்கு அந்த ரிவார்டை போய் சேர்றதுக்கு விடுங்க. நீங்க வந்து யாரோ பண்ண ஒரு ஒர்க்கை வந்து இதை நான் தான் பண்ணேன் அப்படின்னுட்டு நீங்க வந்து சொன்னீங்கன்னா மேபி அந்த ஒர்க் பண்ணவங்களுக்கு அது தெரிய வந்து அவங்க வந்து நீயாடா பண்ண நான் தானடா பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அசிங்கமாயிரும். சோ அந்த மாதிரி ஒரு அப்ரிசியேஷன் நமக்கு தேவையா? அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய ஒரு ப்ரொமோஷன் வந்து நமக்கு தேவையா? சோ அது வந்து தேவை கிடையாது. அதனால கொஞ்சம் யோசிச்சு உங்களுடைய ஒர்க் என்னவோ நீங்க கஷ்டப்பட்டதுக்கு உங்களுக்கு ரிவார்ட் வருதா அப்படின்றத நீங்க அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க. அண்ட் வாயை திறந்து பேசுங்க. நிறைய கம்பெனிஸ்ல ரொம்ப டேலண்டான பர்சன் வந்து எப்பயுமே அமைதியா தான் இருப்பாங்க. அவங்க வந்து பேச மாட்டாங்க, வாய்ஸ் அவுட் பண்ண மாட்டாங்க இதெல்லாம் சொல்லணும்னா கூட. ஏன்னா அவங்க ரொம்ப ஷையா இருப்பாங்க. இல்லப்பா வேண்டாம், நான் இதெல்லாம் எதுக்கு பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. சோ உங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டி எங்கேயாவது உங்களுக்கு வந்து தேவை அப்படின்னா நீங்க தான் முன்னாடி போயிட்டு எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வேணும் அப்படின்னு வந்து கேட்கணும். உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா வாயை திறந்து கேளுங்க. நீங்க ஏதாவது ஒர்க் பண்ணீங்கன்னா வாயை திறந்து சொல்லுங்க, நான் தான் இதுக்கு ஒர்க் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்கும். சோ யூ ஷுட் வாய்ஸ் அவுட் உங்களுக்கு என்ன தேவையோ. ஆர் நீங்க ஏதாவது தப்பு பண்ணாத விஷயத்துக்கு ஏதாவது நடக்குது அப்படின்னா அதை நீங்க பொறுமையா ஹேண்டில் பண்ணி நிதானமா பிரசன்ட் பண்ண வேண்டிய இடத்துல பொறுமையா சொன்னீங்கன்னா அது உங்களுக்குமே சேஃபா இருக்கும். லாஸ்ட் திங், நம்ம வந்து வீடியோட ஸ்டார்டிங்ல சொல்ல மாதிரி கார்பரேட் பட்டர்ஃபிளைஸ் வந்து இப்போ இந்தியால அதிகமா நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது ஆபீஸ் ரொமான்ஸ்ல மத்த நாடுகளை கம்பேர் பண்றப்போ மெக்சிகோக்கு அப்புறம் செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறது இந்தியா தான். செகண்ட் லார்ஜஸ்ட் பிளேஸ வந்து இந்தியா ஆபீஸ் ரொமான்ஸ்ல வந்து பிடிச்சிருக்கு. சோ இதுக்கு மெயின் திங் என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த படிக்காதவன் படத்துல தனுஷ் வந்து சொல்லுவார்ல, என்ன மாதிரி பசங்களை பார்த்தா பிடிக்காது, பார்க்க தான் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய ஹியூமன் பிரெயின் எப்படின்னா ஒரு விஷயத்த பார்க்க தான் வந்து அதுக்கு வந்து பிடிக்குமா, பார்த்ததோ பிடிக்காதான். இப்போ நம்ம இந்தியாவுடைய ஒரு ஒர்க் பிளேஸ் என்விரான்மெண்ட் வந்து யோசிச்சு பாருங்களேன். ஒரு சில டைம் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். சாட்டர்டே சண்டேஸ்ல வேலைக்கு கூப்பிடுற கம்பெனிஸ் எல்லாம் இருக்கு. சோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா காலையில ஒரு 11 மணிக்கு ஆபீஸ் வரீங்க, நைட் ஒரு 8:30 மணிக்கு வீட்டுக்கு போறீங்க, ஒரு 10 மணிக்கு வீட்டுக்கு போறீங்க அப்படின்னா உங்களுடைய வேர்ல்டே உங்க ஆபீஸ் மட்டும்தான். அதை தாண்டி நீங்க வேற எங்கேயுமே வந்து போக முடியாது. அப்போ மேனேஜர் சைட்ல இருந்து ஏதாவது ஒரு ப்ரெஷர் வருது, இல்ல உங்களோட டிஎல் வந்து ஏதாவது ப்ரெஷர் போடுறாங்க அப்படின்னா அந்த ப்ரெஷர்ல உங்க கூட இருக்கிறவங்க உங்களுடைய டீம்மேட்ஸ், உங்களோட கொலீக்ஸ் அவங்க தான். சோ அவங்க வந்து உங்ககிட்ட ரொம்ப வந்து அப்ரிஷியேட் பண்ற மாதிரியோ இல்ல வந்து ரொம்ப பாசமா பேசினாலோ இல்ல நீங்க வந்து அவங்களையே வந்து பாத்துட்டே இருக்கீங்க, அதாவது பாத்துட்டே இருக்கீங்கன்னா பாக்குறீங்கன்னு நான் சொல்லல, நீங்க வந்து அவங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்னா சைக்காலஜிக்கலா அவங்கள உங்களுக்கு பிடிக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கே தெரியாம லைக் அந்த ரெப்புடேஷன் வந்து ஒரு அட்ராக்ஷனா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ நீங்க ஒரு கட்டத்துல அந்த ஆபீஸை விட்டு வெளியே வரீங்க, வேற வெளியே வந்து நீங்க நிறைய சோஷியலைஸ் பண்றீங்க அப்படின்னா மேபி அந்த பட்டர்ஃபிளைஸ் வந்து செத்து போக வாய்ப்பு இருக்கு. இப்பதான் வந்து காலேஜ் முடிச்சுட்டு வெளியே போறீங்க அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. லைக் உங்களோட டாக்குமெண்ட்ஸ்ல ஆஃபர் லெட்டர் கரெக்டா இருக்கான்னு பாருங்க, உங்களுடைய சேலரி வந்து எந்த நாள்ல கிரெடிட் ஆகும் அப்படின்றத பாருங்க. அதே மாதிரி ஒரு இதெல்லாம் டாக்குமெண்ட் படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சைன் கொடுங்க. அதே மாதிரி ஒரு கம்பெனி விட்டு வெளியே போறீங்க அப்படின்னா மறக்காம எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பே ஸ்லிப், இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். அதுதான் உங்களுடைய நெக்ஸ்ட் கம்பெனிக்கு போறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
நம்ம எல்லாருக்குமே ஒரு சில பேசிக்கான நீட்ஸ் இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நிறைய இருக்கும். தங்கச்சி கல்யாணம், அக்கா கல்யாணம் அப்படிலாம் இருக்கும். அதனால நீங்க வந்து வேலைக்கு போலாம். சோ இந்த மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கவங்க கண்டிப்பா நீங்க அந்த ஒர்க் பிளேஸ்ல தான் இருந்தாகணும் அப்படின்றது உங்களுக்கு ஒரு ப்ரெஷரா கூட இருக்கலாம். அப்படி இருக்கிறப்போ நீங்க அங்க எப்படி சர்வை பண்ணலாம் அப்படின்றத மேபி இந்த பாயிண்ட் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ டாடா பாய், டேக் கேர். அதே மாதிரி நெக்ஸ்ட் நான் போற வீடியோ வந்து உங்களுக்கு வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு